ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. நைட் டைம். இப்போது ஒரு பர்சன் பெட்டில் படுத்துட்ருக்காங்க. எழுந்து அவங்களோட மொபைலை எடுத்துகிட்டு அங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, அதாவது பால்கனி விண்டோ மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு போனால் பால்கனி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கர்ட்டனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது கால் தான் பண்ணுறாங்க. யாருக்கோ இந்நேரத்துக்கு இவன் கால் பண்ணுறான். ஹலோ, என்ன ஜங்குக்கு இந்நேரத்துக்கு கூப்பிட்ற? என்னடா? தேவம், எனக்கு பயமாக இருக்குடா. நல்லா இருக்க முடியலட்டே. அவங்க இங்கே எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குட்டே. ஜங்குக்கு விளையாடுறியா? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வேற ஒரு பர்சன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்க. எனக்கு கால் பண்ணி என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிற. இதை அவர் கேட்டார்னா என்னன்னு பாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு போ, கிளம்பு. தேயம், என்ன தேயம், நீ போய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கால் கட் பண்ணிடுறான். இப்போ கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டார்ஸ் நிலாவெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். எவ்வளோ நடந்துருச்சு எல்லாத்தையும் என் வாழ்க்கையில். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில். நீ சொன்னனால தான் டியோங் இந்த இடத்துல இருக்கேன். நீ மட்டும்தான் இதுக்கு காரணம். இல்லைன்னா நான் வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்காம இருந்திருப்பேன்டே. அவங்க என்ன பண்ணிக்கொண்டு சொல்லி சின்ன முடியும். பயமா இருக்குடா, கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுதுட்டேன். எனக்கு புரியல நான் சொல்றது அப்படின்னு சொல்லி ஜங்குக் பேசிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு இப்போ உள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே ஒரு பர்சன் பெட்டில் உட்காந்துருக்காரு. என்ன ஜங்குக், எங்கே போயிட்டு வர? அது சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். ஒரு மாதிரி எனக்கு தூக்கம் வரல, அதான் வெளியே கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலான்னு பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். ஓ சரி சரி, ஏன் தூக்கம் வரல? அது நியூ பிளேஸில், அதான். ஓ சரி சரி சரி, எனக்கும் தூக்கம் வரல. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும் புரியல. இல்லை, எனக்கும் தூக்கம் வரல, அதான் என்ன பண்ணலான்னு கேட்டேன். இல்லை எனக்கு இப்போ தூக்கம் வருது. எனக்கு இப்போ தூக்கம் வருது. நான் தூங்குறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி திரும்பி படுத்துக்கிறான். அவரும் பார்த்துட்டு எதுவும் சொல்ல. அது ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் லீ, மிஸ்டர் லீ. ஜங்குக்கும் லீக்கும் தான் இன்றைக்கி மேரேஜ் ஆகிருந்திருக்கும்.
என்ன ஆகியிருக்குன்னா ஜங்குக் வந்து எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சண்டை போட்டே இருந்திருப்பான். அப்போ டேங் தான் வந்து நீ பண்ணிக்கோப்பா, உங்கள் வீட்டில் சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்காக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டேங் மேலே ப்ராமிஸ் பண்ண சொல்லி மேரேஜ் பண்ண சொல்லியிருப்பான். அப்படி தான் வந்து இன்றைக்கி லீக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். இப்போது வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் தான் இருக்காங்க. ஜங்குக் வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். லீயும் வந்து எதுவும் சொல்லலை, அவரும் வந்து அந்த பக்கம் திரும்பின மாதிரி படுத்துக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இப்போது அப்படியே ஜங்குக்கு அவங்க அம்மாச்சிருந்து அப்பாச்சிருந்துன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்தும் மாற்றி மாற்றி கால்ஸ் வருது. பட் அவன் எதிர்பார்க்குற ஒரு கால் மட்டும் வர மாட்டேங்குது. இப்போது அவனே மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். வேறு யாருக்கு இல்லை, டேங்க்கு தான் கால் பண்ணுறான். அவன் பிக் பண்ணல ஃபர்ஸ்ட்டு காலை, மறுபடியும் கால் பண்ணுறான். சொல்லு ஜங்குக், ஏன்டா சும்மா கூப்பிட்டே இருக்க? என்ன டேங் சும்மா கூப்பிட்டே இருக்கேன்னு கோவப்படுற? எனக்கு கல்யாணம் ஆயிருக்குடா, கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே அக்கறையே இல்லைல்ல. கால் பண்ணால் நீ எப்படி இருக்க ஜங்குக், உனக்கு எல்லாம் ஓகேவான்னு கூட நீ கேட்க மாட்டியா? சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் ஃபோனை வைக்கிறேன் டேங் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். டேங்கும் வந்து அந்த பக்கம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறான். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போது டோர் பெல் தான் ரிங் ஆகுது. போய் ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா டேங் நின்றுட்டுருக்கான். கையில் வந்து ஜங்குக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக்கு, சாக்லேட்டு எல்லாமே வச்சுருக்கான். அதை பார்த்தோன்னையும் ஜங்குக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். இப்போது டேங் வந்து எப்பவும் போல் ஹக் பண்ணிவிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் அந்த லீ பார்த்துட்டு தான் இருக்காரு. வாங்க டேங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லீயும் டேங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸா என்ன? வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போது? ஆமாலி, நாங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஜங்குக் சொல்லலையா? அவன் எங்கே என்கிட்ட பேசுகிறான். ஏன் பேசல? ஏன் ஜங்குக் நீ பேச மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறான் ஒரு மாதிரி. ஜங்குக் இப்போ பார்த்து முறைச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் கிச்சனுக்கு போயிடுறான். இப்போ அவனும் எதுவும் சொல்லாமல் அதெல்லாம் அவன் சரியாயிருவான் லீ, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சாச்சா, நான்லாம் ஃபீல் பண்ணல, சொன்னேன். அது என்ன வரும்போது ஏதோ வாங்கிட்டு வந்தீங்க? அது ஜங்குக்கு ஃபேவரட் பனானா மில்க் சாக்லேட், இதெல்லாம் அவனோட ஃபேவரட். அது எப்போவுமே டெய்லியும் நான் வாங்கி கொடுத்து பழகிட்டேன், அதான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்படியே ஜங்குக்கும் வரான், அவனும் பேசிகிட்ருக்கான். இப்போது டேங்கும் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே அவங்க டேஸஸ் போகுது. ஜங்குக் வந்து லீ கூட வந்து ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண மாட்டான். லீயும் வந்து கொஞ்ச நாள் வந்து ஓகே, அவன் வந்து கம்ஃபர்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவனும் எதுவும் அதிகம் பேசிக்கிறது இல்லை. அப்புறம் அப்படியே ஒரு 1 மந்த்து அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது ஒரு நாள் லீ தான் நைட் டைமு லேட்டாக வரான். இப்போது பெட்ரூம் போனால் ஜங்குக் வந்து தூங்கிட்டுருக்கான். இப்போ லீ தான் கிட்ட போய் இந்த பெட் கிட்ட
நீல் டவுன் பண்ணி ஜங்குக் ஃபேஸ்க்கு நேராக உட்காந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். சடனாக ஒரு மாதிரி அவனுக்கு தூங்கும் போது யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனதும் லைட்டாக அவன் முழிக்கிறான். பார்த்தா லீயோட ஃபேஸு பயந்து எழுந்து உட்கார்றான். லீ, இங்கே என்ன பண்ணுறீங்களே? ஏன் இப்படி உட்காந்துருந்தீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தியா? அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஏன் லேட்டு? அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பார்ட்டி போயிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் தூங்குங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்துடுறான். அப்படியே அந்த டேவும் போகுது. நெக்ஸ்ட் டே அதே மாதிரியே ஜங்குக் வந்து அவனை வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறான். அது வந்து லீக்கும் டேஸ்லாம் போக போக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது ஜங்குக் பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்க மாட்டான். ஜங்குக், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க லீ. நமக்கு கல்யாணம் தானே ஆகியிருக்கு. கல்யாணம் தான் ஆகியிருக்கு. ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் மாதிரியே நடந்துக்க மாட்டேற. பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி டெரராக கேட்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பயம் வருது. பிடிச்சி தான் கல்யாணம் பண்ண. அப்புறம் என்ன, என்கிட்ட ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்க மாட்டேற. கல்யாணம் 1.5 month ஆச்சுல்ல, இப்போ வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நீ என்னை ட்ரீட் பண்ணதில்லை. என்கிட்ட நீ ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிட்டதில்லை. ஏன்? ஜங்குக் எதுவுமே சொல்லலை. ஏன்னு கேட்டேன். அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு நர்வஸாக சொல்கிறான். பார்க்குறேன் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். ஜங்குக்கு பயத்தில் வந்து அழுகையே வருது. அவன் அழுதுகிட்டே ரூம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கெலாம் கால் பண்ணி பேசிட்டு தேங்க்கு கால் பண்ணுறான். தேங், என்ன பண்ணுற? இருக்குண்டா. நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நீ என்ன பண்ணுறாரு? சாப்பிட்டேன். அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? என்னாச்சு? ஒன்றும் இல்லட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே வந்து அவன் அழுக ஆரம்பிக்கிறான். என்னாச்சு குக்கி? என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. ஏன்டா, லீ ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? இல்லட்டியா ஒரு மாதிரி நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசிட்டு அப்புறம் ஓகே நான் உன்னை வந்து பார்க்குறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் வந்து கால் கட் பண்ணிடுறான். அப்படியே அந்த டைமும் போகுது. அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து 1 monthும் ஆகுது, 2 monthும் அப்படியே போகுது. இப்படியே வந்து ஒரு 3-4 month வந்து பாஸ் ஆகிடுது. இந்த டேஸில் எல்லாமே வந்து
லீ வந்து ஒரு மாதிரியே தான் ஜங்குக்கு நோட் பண்ணுறது, அவன் இல்லாதப்ப அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஜங்குக்கு வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் லீ. அப்படியே ஜங்குக்கு அதே மாதிரியே ஜங்குக்கு பார்க்காதப்ப ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்கறது, அந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்ருக்கான் லீ. எதுவுமே வந்து ஜங்குக்கு தெரியாது. பட் ஜங்குக் வந்து என்ன தான் வந்து லீயை வந்து ஹஸ்பண்ட் மாதிரி நினைக்கலைனாலும் அவனுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணுறான். பட் அவன் வந்து ஹஸ்பண்டாக நடந்துக்கிறது இல்லை. இப்போ ஒன் டே நைட் லீ தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரான். ஜங்குக் அவனோட ரூமில் இருக்கான். இப்போது நேராக வந்து லீ பெட்ரூம் தான் போகிறான். போய் ஃபோர்ஸாக டோரை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறான். அந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக் பயந்து எழுந்து நிற்கிறான். யாருன்னு சொல்லி பார்த்தா லீ தான். என்ன பண்ணுறீங்க லீ? என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டோர் ஓப்பன் பண்ணீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒன்றும் நான் கொஞ்சமாக குடிச்சுக்கிறோம், அதனால தெரியாமல் கை ஸ்லிப் ஆயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நான் சொன்னேன்னா? இல்லை, நான் குடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரங்கன் ஸ்டேட்லேயே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அழுகே வருது. அவனுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணால் ஸ்மோக் பண்ணாலாம் பிடிக்காது ஜங்குக்கு. இப்போ அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன்கிட்டே வந்து நின்றுட்டுருக்காங்கவோ அவனுக்கு பயத்தில் ஒரு மாதிரி அழுகே வருது. அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். எதுக்கு அழுகிற? எனக்கு பயமாக இருக்கு, என்கிட்ட வராதீங்க. ஏன்? நான் புருஷன் தானே, உன்கிட்ட வந்தால் என்ன தப்பு? அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு க்ளோஸாக போகிறான். ஜங்குக்கு உயிரே இல்லை. அவன் ஒரு மாதிரி லீயை புஷ் பண்ணுறான். வராதிங்கன்னு சொல்லி, என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ், என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ். அப்படி தான் வருவான். இன்னைக்கு உன் கூட எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். இதை கேட்டு ஜங்குக்கு உயிரே போயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப அழுக வருது, பயம் வருது. பயத்தில் அவன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்போது நீ தான் அவனோட கையை ரெண்டே பிடிக்கிறான், பிடிச்சிக்கிட்டே இழுக்கிறான். கையை விடுங்க ப்ளீஸ், என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ், என் கையை விடுங்க ப்ளீஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், என் கையை விடுங்க. கையை விட்டால் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? என் கூட படுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதான் ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வைடாக வச்சு பார்க்குறான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, கையெல்லாம் நடுங்குது. அவன் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான், எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி. அவன் பயத்தில் லீயை தள்ளி விட்டுட்டு ரூம் விட்டு வெளியே ஓடிடுறான். வெளியே ஓடி இன்னொரு ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிவிட்டு அங்கே போய் உள்ளே உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அப்படியே அழுகிறான். அப்படி சவுண்டாக கத்தி அழுதுட்ருக்கான். இங்கே லீ பெட்டில் விழுந்து அப்படியே மட்டையாகி விழுந்துடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது.
ஜங்குக்கு இனிமேல் லீயை பார்க்க பயமாக தான் இருக்குது. மார்னிங் லீ எந்திரிக்கிறான், அவனுக்கு ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு நேற்று. அப்போதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. பார்த்தா ஜங்குக் பண்ண எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஓஹோ, என்னையே நீ தள்ளி விடுவியா? இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே ஒரு டைம் ஆச்சும் பண்ணிடணும் தான் கல்யாணமே பண்ணேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பண்ணுறல நீ. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறான். அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஜங்குக் மறுபடியும் போய் அந்த ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறான். இன்னும் சாப்பிட்டு எதுவும் சொல்லாமல் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான் லீயும். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கு டைம் ஆக ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே பயத்தில் நடுங்கவே ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா இன்றைக்கும் அவன் லீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுவானோ, ஏதாச்சும் தப்பாக நடந்துக்குவானோ அப்படிங்கிற மாதிரி பயம் வருது அவனுக்கு. இப்போது அதே மாதிரியே லீ வீட்டுக்கு வரான். ஆனால் அவன் இப்போது ட்ரிங்க்லாம் பண்ணல, நார்மலாக தான் வரான். அப்படியே நைட் டின்னர்லாம் முடிக்கிறாங்க. பட் ஜங்குக் எதுவுமே பேசலை. லீவ் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஜங்குக் நீ நம்ம ரூம்லேயே இரு, நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜங்குக்கும் நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போகிறான். போயிட்டு ஜங்குக்கு உள்ளே போனதும் கதவை சாத்திட்டு உள்ளே போகிறான். இப்போ லீ தான் வரான். ஜங்கு கிட்ட வர மாதிரி வரான். பட் ஜங்குக்கு தாண்டி போய் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஜங்குக் உட்காரு, ஏன் நிற்கிற? உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அது ஏதோ ட்ரிங்க் பண்ணனால அப்படி பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உட்கார்றான். இப்போது அங்கே நைட் லேம்ப் வைக்கிற அந்த டேபிள் இருக்கும்ல, அதோட ட்ராவை ஓப்பன் பண்ணுறான் லீ. உள்ளேருந்து ஒரு சிகரெட் எடுக்கிறான். சிகரெட் எடுத்து அதை லைட்டர் வச்சு ஆன் பண்ணிவிட்டு இப்போது சிகரெட் பிடிச்சி புகைய ஜங்குக் சைடே விடுறான். ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு அதை விட ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணதை விட இது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்களே? என்ன பண்ணுறா? ஸ்மோக் பண்ணுறேன், உனக்கும் வேணுமா, பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். சி என்ன சி? நான் அந்த ரூமில் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறான். அப்போ லீ அவசரமாக எந்திரிச்சு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பெட்டில் உட்கார வைக்கிறான். பெட்டில் உட்கார வச்சுட்டு அவனோட ஒரு லெக்கை தூக்கி பெட் மேலே வைக்கிறான். பெட் மேலே வச்சு ஜங்குக் ஃபேஸ் கிட்ட ஃபேஸை வச்சுட்டு, இப்போ நீ எங்காச்சும் போனேன்னு வை, ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிறோம் உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? உன் கூட சந்தோஷமாக வாழ்றேக்கா? இல்லை 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 சந்தோஷமாக வாழத்தான். ஆனால் நீ அப்படி நினைக்கலையே, நீ என்ன புருஷனாகவே நினைக்கல. மற்றவங்க என்ன பண்ணாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறா, நான் பண்ணா பழிக்குதா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிகரெட் பிடிச்சி புகையை ஜங்குக் ஃபேஸ்லேயே விடுறான். ப்ளீஸ் என்ன விடுங்கடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கெஞ்சுறான். இப்போ லீ தான் அந்த அவனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த சிகரெட் வச்சு, வைக்கிடா எப்படி வலிக்கும் தெரியுமா, வைக்கிடா நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை வைக்கிடா, என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் கையை விடுங்களே ப்ளீஸ்லே, நான் ப்ளீஸ்லே என்னால் வலிக்கும் வேணாம் நல்லி ப்ளீஸ் கையை விடுங்க ப்ளீஸ் வலிக்கும். இப்போ ஜங்குக் அப்படி சவுண்டாக கத்துறான். பார்த்தா லீ வந்து சிகரெட் வச்சு ஜங்குக்கோட கையிலேயே வச்சிருப்பான். அது அவனுக்கு பேர்ன் ஆகியிருக்கும். அதனால தான் அவ்வளோ கத்தியிருப்பான். வலிக்குது ப்ளீஸ் லீ என்ன விட்டுருங்களே, வலிக்குது லீ ப்ளீஸ். ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்குவியா இல்லை டைம் வேணுமா லீ ப்ளீஸ் லீ, என்னால் முடியல லீ ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா டோர் பெல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. அது கேட்டதும் லீ ஜங்குக்கோட கையை விடுறான். இப்போ ஜங்குக் தான் லீயை தள்ளி விட்டுட்டு எழுந்து டோர் ஓப்பன் பண்ணி போகிறான். ஓகேடா, நான் இந்த பார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரமாக போட்டுறேன். பாய்டா.